தமிழை நன்கு கற்றுக்கொள்ளுகின்றார். ஆக மற்ற நாட்டிலிருந்து வந்து தமிழை கற்றுக்கொண்டு அந்த தமிழ் வழியாக கிறிஸ்துவை போதிக்கின்ற ஒரு நபராக இருப்பதை பார்க்கின்றோம். ஆக இவரை பண்டார சுவாமி என்று அழைத்தார்கள். காரணம் என்னவென்றால் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இவருடைய போதனை மற்றும் இவருடைய ஜெபத்தினால் தடிய தேவர் என்பவருடைய நோய் குணமாக்கப்படுகிறது. அந்த மனிதர் தன்னுடைய நோய்க்காக பல மருத்துவரிடம் செல்கின்றார். அதில் எங்கும் குணமடையவில்லை. ஆகவே அவர் அருளானந்தருடைய ஜெபத்தின் வழியாகவும் அவருடைய போதனையின் வழியாகவும் குணமடைந்து திருமுழுக்கு பெறுகிறார். அப்பொழுது திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது புனித அருளானந்தர் அவரிடம் சொல்லுகின்றார், நீங்கள் உண்மையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு மனைவி தான் இருக்க வேண்டும். காரணம் தடியத்தேவரிடம் பல மனைவிகள் இருந்தனர். ஆக அவர் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆகவே தடியத்தேவர் என்ன செய்கின்றார், ஒரு முடிவை எடுக்கின்றார். நான் கிறிஸ்துவ